வணக்கம். நான் சைதை மீனா பேசுகிறேன். என்னன்னா, நான் ஒரு டிவி ஷோவில் கலந்துக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருந்தேன். இந்த கிராமத்து பசங்களாம் ஏன் பொண்ணுங்க கண்ணாலம் பண்ணிக்க மாட்டேன்துங்கன்னு ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதில் கலந்துனேன். அப்போ எந்த எந்த பொண்ணுங்களாம் நிறைய இந்த நாத்தனார் அப்படி இப்படின்றது தான் சொன்னாங்களே தவிர ஒருத்தர் கூட இந்த வரதட்சணை அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அவங்க கருத்தெல்லாம் கேட்டப்புறம் இந்த பசங்களோட அம்மா அம்மாங்களெல்லாம் கேட்டாங்க. அதில் நான் ஏன் கருத்து நான் சொன்னேன், முன்னெல்லாம் ஃபாரினுக்கு வேலைக்கு போகிற பசங்க கண்ணாலம் பண்ண சொல்ல இங்கே நம்ம ஊர் பொண்ணுங்களை தான் கண்ணாலம் பண்ணின்னு போவாங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்க இதில் தான் கண்ணாலம் பண்ணின்னு போவாங்க. இப்போ ஃபாரினில் அவங்களோட வேலை செய்கிற பொண்ணையே உஷார் பண்ணி கண்ணாலம் பண்ணின்னு பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களும் இங்கே வருதுங்க, நல்லா திரும்ப வேலைக்கு அங்கே போயிடுறாங்கன்னு சொன்னால் கூட வர நேரம் இங்கே நல்லா இருக்கிறாங்க, அவங்க சாணிலாம் கரைச்சி தெளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துகிற ஆங்கர் சொன்னார், அதெல்லாம் அபூர்வமாக எங்கேயோ நடக்குது, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த கணக்கில் எடுத்துக்க வேணான்னா இப்போ இந்த வரதட்சணை கொடுமைன்றது குறைஞ்சிச்சு. சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு ஏதாவது ஒன்று நடக்குது. இப்போ அத்தை எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு வைங்க. அப்போ இதெல்லாம் இப்போ குறைஞ்சிடுச்சுமா, அபூர்வமாக ஏதோ ஒன்று தான் நடக்குது, அதனால் அதை விட்டுருங்க வானான்னு சொல்லுவாங்களா யாராவது? இல்லை, அதை விசாரிக்க தானே செய்வாங்க. அப்படி இருக்கு சொல்ல இந்த பொண்ணுங்களாம் கண்டிஷன் போடுதுங்க, சம்பாதிக்குதுங்க, நல்லா நல்லா சம்பாதிக்குதுங்க. அதனால என்ன பண்ணுதுங்க, இப்போ வீடுங்கள்லையும் பசங்க ரொம்ப இல்லை, பையன் வீட்லேயும் 1-2 இருந்தால் பொண்ணு வீட்லேயும் அது மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம அப்பா அம்மாவை யார் பார்த்து பண்ணுற எண்ணமும் இருக்குது அதுங்களுக்கு. அதனால என்ன பண்ணுதுங்க, வீட்டோட மாப்பிள்ளையே போகணும், இல்லைன்னா தனியாக இருக்கணும். அந்த தனியாக இருக்கிறத கூட அவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் ஆன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பசங்களுக்கு அதனாலுமே இப்போ ஆக மாட்டேன்து. 35 வயசு 40 வயசு ஆயிடுது, எல்லாருக்கும் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அப்போ அதை தான் நான் கேட்டேன். இப்போ பசங்கள்லாம் ஃபாரின்லேயே இப்போ ஏன் இந்த ஞாபகம் எனக்கு அது ஒரு 6 மாதம் ஆச்சு நடந்தது. ஞாபகம் வந்ததுன்னா 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அது ஒரு ஜெர்மன் நாட்டு பொண்ணு அங்கே வேலை பார்க்குறாரு நம்ம மாப்பிள்ளை, அப்படியே உஷார் பண்ணி கண்ணால் முடிச்சுனார். கண்ணால் அங்கே நடந்ததா இங்கே நடந்ததான்னு தெரில, ஆனால் வீடியோவில் பார்த்தேன் நான். பச்சுன்னு அப்படியே வெள்ளரிக்காயாட்டம் தக்காளி பழமாட்டம் இருந்தது பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் ஜெர்மன் நாட்டுக்காரங்கெல்லாம் பட்டு புடவை நகை ஜாக்கெட்லாம் போட்டுன்னு இருந்தது பார்த்தாலே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அவங்களாம் நம்ம ஸ்டைலில் புடவை கட்டுறது அந்த மாதிரி கட்டிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் பொண்ணுங்க என்னன்னா முந்தானையை முன்னாடி போட்டுன்னு விதவிதமாலாம் செய்துங்க. இதை பார்த்துட்டு இது எனக்கு வேற ஒன்றும் இல்லை, அபூர்வமாக நடக்குது அப்படின்றாங்க. அது வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அபூர்வமாக நடக்குதுன்றாங்க. அப்போ இந்த வரதட்சணை கொடுமை இதெல்லாம் குறைஞ்சிச்சு, அதுவும் அபூர்வமாக நடக்குது. கம்ப்ளைண்ட்லாம் வானான்னு சொன்னால் விட்டுருவோமா? இல்லை கேட்குறேன். அது எப்படி அபூர்வமாக அப்படி இப்படி நினச்சாக்கா எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சது 1-2 பார்க்குறோம், பார்க்காத எத்தனையோ பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன். அந்த நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லாருமே வீடியோ போடல, ஏதோ 1-2 அதுவும் அபூர்வமாக பார்க்குறோம். இப்படியே போச்சுனாக்கா நம்ம பசங்களுக்கு தான் எப்படி கண்ணால் ஆகும், இந்த பொண்ணுங்களுக்கு தான் எப்படி கண்ணால் ஆகும். எனக்கு 23 வயசு ஆகுது, மாப்பிள்ளைக்கு 26 வயசு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசினாக்கா அடுத்த வருஷம் உனக்கு இன்னொரு வயசு கூடிடும். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? அப்போ இப்படியே போயின்னு இருந்தால் எப்படி தான் கண்ணாலம் ஆகும் பசங்களுக்கு ஆட்டும் சரி பொண்ணுக்கு ஆட்டும் சரி. இப்போ இருக்கிற மாமியார்கள்லாம்
ரொம்பலாம் இந்த மாதிரி முன்னாடி மாதிரிலாம் இல்லை. ஒரு கதை சொல்லுவாங்க. ஆம், அப்பா அம்மாவுக்கு ஒரு சட்டியில், பழைய மண் சட்டியில் கஞ்சியை ஊற்றி வச்சாங்களாம், சோறு போட்டு வச்சாங்களாம். அவங்க சோறு துண்ணதும் பேரை வந்து அந்த சட்டி எடுத்து வச்சுக்கினானா. ஏன்டா அத்தை போய் எடுத்து பத்திரப்படுத்துறேன்னு கேட்டாக்கா, நாளைக்கு உனக்கு நான் இதில் தான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டு அப்பங்கிட்ட சொன்னானா அந்த சின்ன குழந்தை. அது பார்க்கறது தானே அது செய்யும். அது மாதிரிலாம் இப்போ இருக்கிறவங்க மாமியாருங்க அந்த மாதிரி செய்கிறது இல்லை. அவங்க நல்லா தான் நடத்துகிறாங்க மருமகளை. அதனால பயப்பட தேவையில்லை. அவங்க நல்லா நடத்துகிறாங்க. இல்லைன்னா நீங்கள் கண்ணால் பண்ணின்னு எப்படின்னா தனியாவது இருங்க நாங்கள் பசங்களுக்கு கண்ணால் ஆனால் போதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து, வெளிநாட்டு கண்ணாலம் பார்த்ததுலேருந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக ஏக்கமாக இருந்தது. வேற ஒன்றும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டியில் கமெண்ட் பண்ணுங்க. நான் எத்தனை பேர் யாருக்கு கண்ணாலம் ஆகுது ஆகலை, வயசு எத்தனை பண்ணுங்க. இருங்க அதை வந்துரு. என்னமே பைசா கொடுக்குறாங்களா? பொங்கல் காசு 3000மா ரேஷன் கடையில்? இன்னும் எங்கள் ரேஷன் கடையிலையா? இந்த வாரம் இதை விட்டுட்டு போயிடாத. இருந்தேன் வேற. இந்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வட்டா.